உங்களுக்கு வேற ஏதாவது மெதட் தெரியுமா இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு? இது வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி யாருக்கு அது வேற மெதட்டுகள் தெரியுமா? இதுல வந்து இடைவெட்டுன்னு சொன்னா 2 கோடும் பட்ட ஏரியா, ஒன்றிப்பண்டு சொன்னா கோடுபட்ட இடம் எல்லாமே அந்த ஏரியாக்குள்ள வரும். இது போல தெரியுமானா தெரியுமான்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாதுக்கா. ரைட். இது வந்து முந்தி அந்த ஸ்கூல் வழியை வந்து இது சொல்லி தந்திருப்பாங்க. இப்படி இப்படி ஒரு இது வந்து இப்ப யூனிவர்சிட்டியில சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல் வழியை சொல்லி தந்திருப்பாங்க. இப்படி ஒரு மெதட் ஒன்று. இப்ப ஏ என்று சொன்னா ஃபர்ஸ்ட் ஏ நடட்டுங்க, அடுத்த வந்து பி டேஸ் சொன்னா பி டேஸ் நடட்டுங்க. இப்ப வந்து இடவட்டுன்னு சொன்னா ஓகே, 2 கோடும் சந்திக்கிற இடம் மட்டும் இடவட்டுக்கு வரும். ஒன்றிப்பண்டு சொன்னா கோடுபட்ட இடம் எல்லாம் வரும். அதே இப்ப 3 சர்க்கிள் சொன்னா 3 கோடு சந்திக்கிற இடம் எல்லாமே வந்து அதுக்குள்ள வரும். சரியா? இப்ப 3 சர்க்கிள் சொன்னா இப்ப நார்மலா வந்து கூகுள்ல இருக்கும் அப்படி பிக்சர்ஸ், இதுகளை நீங்க பார்த்து விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இதுல வந்து A1 சி, A1 சி, ஏ இடவட்டி பி, இது மூன்றும் இடவட்டுறது வந்து இந்த நடுவுல இருக்கிற சின்ன பாயிண்டா வந்து இருக்கும். இந்த ஏ இடவட்டி பி இடவட்டி சி அப்படி. இதே சர்க்கிளுக்கு வந்து நீங்க உதய மெதட்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்படி தனித்தனியா ட்ரா பண்ணிட்டு கம்பைன் பண்ணி பாக்குற மெதட்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ண இயலும். சரியா? தொடையில என்னென்ன படிச்சோம்? தொடையின் 2 வகை என்ன? தொடையில என்னென்ன இது இருக்கு? தொடையின் 2 வகை என்ன? மூடுள்ள தொடை மூடெட்ட தொடை என்று சொல்லி படிச்சிருக்கீங்களா? கழிப்பீங்களா? மூடுள்ள தொடை மூடற்ற தொடை. ஆமாக்கா, அந்த இடைவெற்ற தொடையும் இந்த 2 வெட்டாம தனித்தனி இருக்கு, அதையே சொல்றீங்க? அதுதான் அதுதான். ஓகே, படிச்சது. இப்படித்தாங்க இந்த கிளாஸ் ஒன்றுல இப்ப இல்ல, முதல்ல ஒரு கிளாஸ்ல தொடை இந்த வகைகள் என்னன்னு சொல்ல ஒருத்தங்க எக்ஸாமுக்கு நாங்க வலது தொடை இடது தொடை, தொடையினுடைய வகை என்று சொல்லி நினைச்சு நீங்க நம்ம அப்படிதான் சொல்ல போறீங்கன்னு. சரியா? இப்ப இதுல வந்து மூடுள்ள தொடை மூடற்ற தொடை தெரியும் தானே எல்லாருக்கும்? ரைட். இந்த இதுல போட்டு இதுல கீறி இருக்கு, இந்த ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணி இருக்கும். மற்றது வந்து மூடற்றதுன்னு சொன்னா இது வந்து ரிம்பா செப்பரேட்டா வந்து இருக்கும். மூடுள்ள தொடை என்று சொன்னா இது வந்து ரெண்டுமே வந்து காம்பினேஷனா வந்து சேர்ந்து இருக்கும். அந்த இண்டிபெண்ட் மற்றது நிறைய படிச்சுட்டீங்களா தொடையில? இது இண்டிபெண்டா இருந்தா எப்படி வரும்? மியூச்சுவல் இண்டிபெண்ட். ஏன் அந்த கொஸ்டின் இருக்கிறார்கள் ரெஸ்பான்ஸ் பண்றது குறைவா கிடக்கு? கதைக்கலாம் தான். படிப்பிச்சிருக்கேன் அக்கா. இப்ப இது வந்து உங்களோட நோட்ஸ் இருக்கு. சோ இப்ப தொடைன்னு சொன்னா இப்படி இதுல வந்து தொடையில எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா ப்ரொபாபிலிட்டி. நாங்கள் ஃபைனல் கொஸ்டினுக்கே போவோம். சரியா? இப்ப இந்த கேள்வியில வந்து இது வந்து 3 சர்க்கிள். சரியா? ABC. A factory produces shoe. A quality control inspector at the factory checks a sample of 120 shoes for each of 3 types of defect. The Venn diagram represent the inspector's results. இதுல வந்து A, B, C என்னத்தை வந்து டிஃபைன் பண்றதுன்னு சொல்லிக்காங்க. A வந்து represent பண்ணுதாம் the event that the shoe has a defective stitching. B represent the event that the shoe has defective color. C represent the shoe that has defective sole. சரியா? ABC என்னத்தை வந்து குறிக்கிறன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? இதுல வந்து முதலாக கேட்டுக்கிறாங்க find probability of A இடவெட்டு B இடவெட்டு C dash. சரியா? இப்ப இதுக்கு நாங்க வந்து
ஓகே, இந்த மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போமே. இதை வந்து நான் ஏன்னு வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கேள்வியில பார்த்தோன்னே ஏ இடவெட்டு பி இடவெட்டு சி டேஷ் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து இந்த ஏரியா வந்து சொல்லிடுமா? ஓகே, ஏ இடவெட்டு இது பி இடவெட்டு சி டேஷ், ஓகே இதுதான் ஏரியான்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பார்த்தோன்னே இதை சொல்லிடுதா இந்த ஏரியா தான் வருதுன்னு சொல்லி? உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோன்னா ஓகே இதை அப்படி மனசால பார்த்து இந்த ஏரியா வந்து கால்குலேட் பண்ண முடியுதா? இல்லையக்கா, தனியா ட்ரா பண்ணி பார்த்தா தான் சொல்லலாம். ரைட். அப்ப இப்ப நாங்க வந்து முதல் சொன்ன மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ இடவெட்டு பி இடவெட்டு சி டேஷ். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஏ வந்து நான் நிலட் பண்றேன். சரியா? ரைட். ஏ அடுத்த வந்து பி. சரியா? அடுத்த வந்து என்ன? சி டேஷ். சரியா? சி டேஷ வந்து சி டேஷ் என்று சொன்னா என்ன? சி வந்து வரக்கூடாது. சி தவிர மிச்சம் எல்லாமே என்ன செய்யலாம்? அதுக்கு வந்து வரலாம். சி தவிர மிச்சம் எல்லாமே இந்த அவுட் சைட்ல இருக்கிற ஆக்களும் வந்து வரலாம். சரியா? இப்ப இதுல நான் 1 2 3 இதுல இந்த கேள்வியில வந்து இப்ப சொல்லிக்கிறாங்க ஏ இடவெட்டு பி இடவெட்டு சி டேஷ். உங்களுக்கு தெரியும் இடவெட்டுன்னு சொன்னா இப்ப நார்மலா 2 சர்க்கிள்னா 2 கோடு பட்ட இடம், 3 இதுன்னு சொன்னா 3 கோடும் பட்ட இடம். சோ இந்த இதுக்கு இதுல வந்து எந்த நம்பர் போட்ட ஏரியா வந்து வரும்னு சொல்லுங்க. 5 அக்கா. 5. மெட்டாக்கள் மெட்டாக்களும் இருக்க பாருங்க. வந்து கலர் வந்து சம்டைம் கண்ணுக்கு குத்தலாம். எந்த இதுல வந்து இப்ப இதுல வந்து நான் எத்தனை கலர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கிரீன், yellow, ப்ளூ, 3 கலர். எந்த ஒரு ஏரியாவுல 3 கலரும் வந்து சந்திக்கிறாருன்னு வரும். ஏதோ ஒரு 5ல தான். சரி, எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப வெளி ஏரியாவே எடுங்க. வெளி ஏரியாவில எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து yellow மட்டும்தான் வந்து வார. அதே மாதிரி இந்த 3வது நம்பர் போட்டு தேடுங்க. 3வது நம்பர்ல வந்து yellow அண்ட் ப்ளூ மட்டும் தான் வாரு, கிரீன் வந்து வரல. 4வது எடுங்க. 4வதுல வந்து ப்ளூ மட்டும் தான் வாரு. அதே மாதிரி 6வதுல என்ன? 6வதுல வந்து கிரீன் மட்டும்தான் வந்து எங்களுக்கு தெரியல. 2வது எடுத்தீங்கன்னு சொன்னா yellow அண்ட் கிரீன். 5வது எடுத்தீங்கன்னு சொன்னா தான் 5வதுல என்ன வாரர்? ப்ளூவும் வாரர், கிரீனும் வாரர், yellowவும் வாரர். சரியா? நீங்க வந்து எக்ஸாம் பேப்பர்ல வந்து இப்படி செஞ்சு பாக்க ஒரே கலர் பேனையால வந்து கீறி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்க. நீங்க வந்து ரெட், பிளாக், ப்ளூ இந்த 3 பேனையும் இருக்கு தானே எக்ஸாம் ஹால்ல. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் எடுத்தோம்னா ரெட் பேனை அப்படி கொண்டு வாங்க. அதுல வச்சு நீங்க டிஃபைன் பண்ணி வேற வேற இதால கீறி பாத்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து இதுல விளங்கும். சோ இதுல வந்து சரி, இப்ப இந்த இதுல வந்து இந்த பிரதேசம் தான் வந்து இதுல தரப்பட்ட சர்க்கிளை வந்து டிஃபைன் பண்ணுது. சரியா? அதுல கேட்ட கேள்வி ஒன் ஆஃப் த சூஸ் சாம்பிள் இஸ் செலக்டட் ஆஸ் அட் ரேண்டம். இதுல வந்து ப்ரொபாபிலிட்டி என்று சொன்னா வந்து மொத்த தொகையின் மேல வந்து கொடுக்கணும். ப்ரொபாபிலிட்டி எப்பவுமே ப்ரொபாபிலிட்டி வந்து ஒன்றை விட குறையத்தான் வந்து இருக்கு. சரியா?
மொத்தம் வந்து 120 இதுல சொல்லிக்கிறாங்க. இதுல கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னாலும் 120 வரும். சரியா? மொத்தம் 120. இப்ப இப்படியே வச்சு கூட்டி பார்க்க தெரியும் தானே. இவ்வளவு வந்து ஒரு சர்க்கிள் ஆடுங்க. ஒரு சர்க்கிள் எடுத்தீங்கன்னு சொன்னா 7 3 10 15 நின்னு இவ்வளவு சேர்த்து 17. சரியா? 17 9 3 10 27 27 93 120. சரியா? இப்ப 120 மேல் இந்த இது எவ்வளவு டிஃபைன் பண்ணுது 0. சோ 120 மேல் 0. ஃபைனல் ஆன்சர் should be 0. இதான் ஆன்சர். இது விளங்கிட்டா? இதுல மெயினான விஷயம் நீங்க அந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, அந்த ஏரியாவை எப்படி நோட் பண்ண போறீங்க, அதுதான் மெயினான விஷயம். சரியா? அதே மாதிரி இப்ப A ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C டேஷ். சரியா? இப்ப இதுக்கு பக்கம் எல்லாரும் காப்பி இது வச்சுக்கிறீங்க தானே. ஒரு ஆள் பக்கம் கீறி பார்த்துட்டு 2 பேர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு எந்த ஏரியா வந்து வருதுன்னு சொல்லி. A ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C டேஷுக்கு வந்து இதுலயேக்கா அந்த 7என்றதை தவிர மிச்சம் எல்லாம் வரும் ஒன்றிப்புன்றதால. ஓகே 7 தவிர மிச்சம் எல்லாம் வரும். ரைட். மெட்டாக்கள் இப்ப இதே படம் தான் இப்ப கீழே கீறின A B C டேஷ். இங்க போய் பாருங்க A B C டேஷ். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இடவெட்டு காணிக்க என்ன செஞ்சீங்க, 3 கோடும் பட்ட இடத்தை வந்து பார்த்து நீங்க இடவெட்டு. இப்ப ஒன்றிப்பு சொன்னா என்னது பார்க்க போறீங்க. இதுல வந்து அன்பார்ச்சுனேட் இந்த புரியுது. ஓகே ரைட். இப்ப இதுல வந்து ஒன்றிப்பு சொன்னா என்ன செய்யணும், இந்த கோடு பட்ட இடம் எல்லாமே என்னத்துக்கு வருவேர், ஒன்றிப்புக்குள்ளதான் வந்து வருவேர். சரியா? அதாவது A ஒன்றிப்பு A இடவெட்டு B இடவெட்டு C டேஷ். இதை வந்து நாங்க மேல கீறினாங்க. மேல இடவெட்டு தந்திருக்கிறாங்க, கீழே வந்து ஒன்றிப்பு வந்து தந்திருக்கிறாங்க. சரியா? சோ இது வந்து கோடுபட்ட இடம் எல்லாமே வந்து இதுல வரும். சோ இதுல வந்து 7 தவிர மிச்சம் எல்லாமே வரும். சோ 120ல 7 போச்சுன்னு சொன்னா எவ்வளவு வரும் மிச்சம், 113 வரும் மேல. சோ நீங்க ஃபைனல் ஆன்சர் வந்து கொடுக்க எப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னா 120 மேல் 113. சரியா? 120 மேல் 113 கொடுத்து நீங்க அதுல சுருக்கி ஆன்சர் கொடுக்கணும். 113 யாருன்னு 120 குடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 0.9416 அப்படின்னு வரும். சரியா? இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓகே விளங்கிடுச்சு அக்கா. யாருக்கா விளங்காம இருக்கா? திருப்பி சொல்லணுமா இது யாருக்கும்? சரியா? அடுத்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, find the probability that is does not have a defective soul. இப்ப இதுல defective soul என்று என்னத்தை குறிக்கிறாங்க, இந்த C does not have என்று சொன்னா C யா C dash ஆ? டி டேஷ் அக்கா. C dash. அதாவது C dash தவிர மிச்சமா இருக்கிறதுன்ற வந்து probability வந்து எவ்வளவுன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சோ C dash சொன்னா இந்த C சர்க்கிள் ஃபுல்லா என்ன செய்யாது, வராது. சோ இது என்ன மிச்சம் எவ்வளவு வரும், இந்த C dash தவிரன்னு சொன்னா 103 அக்கா. ஓகே 9 3 10 93 103 103 120 பிரிச்சா 0.8583 அப்படின்னு வரும். சரியா? ரைட். இதுதான் இவ்வளவு. இதுல கீழே வந்து எக்ஸ்பிளைன் டு சாம்பிளிங் டெக்னிக்ஸ் வித் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் கேட்டா நீங்க ChatGPT கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அது என்னன்னு தெரியல. ரைட். இப்ப இந்த கேள்வி விளங்கிட்டு தானே? ஓகே. இப்ப அடுத்தது வந்து இந்த கேள்வி.
எல்லாரும் வந்து பைனோமியல் படிச்சிருக்கீங்களா? பைனோமியல் பைனோமியல் படித்தீர்களா? ஓ அக்கா படிச்சிருக்கோம் அக்கா. இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று படிச்சிருக்கீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன். ஓ அக்கா. ஓகே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இந்த ஈக்குவேஷன்? n of x into p to the power x into 1 minus p into n minus x. 1 minus p வந்து q அண்டும் சொல்லலாம். q equal to 1 minus p. ஞாபகம் இருக்கா இந்த ஈக்குவேஷன்? ஓ அக்கா ஞாபகம் இருக்கு அக்கா. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபைனல் இதுக்கு வந்து தர மாட்டாங்க. நீங்க தான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போகணும் எக்ஸாமுக்கு. சரியா? இப்ப எத்தனை ஈக்குவேஷன் நீங்க ஞாபகப்படுத்தணும்? பைனோமியல் உண்டு, கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் காண்றது உண்டு, மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காண்றது, மற்றது எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா காண்றது. சரியா? சோ அவளை ஈக்குவேஷன் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். சோ இந்த ஈக்குவேஷன்ல வந்து விழா வந்து இப்ப இதுல வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இதை வந்து பையன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? இதுல இருக்கிறது வந்து சம்திங் என்னண்டும் இது இருக்கிற வந்து பையனும் வந்து டினோட் பண்ணி விளங்கப்படுத்திருப்பா மிஸ். நம்பரும் ப்ராபபிலிட்டினும் சொன்னாங்க அக்கா. இந்த என்னன்னு சொன்னா இந்த எண், அந்த நம்பர் ப்ராபபிலிட்டின்னு சொன்னா அந்த எவ்வளவு ஓ சக்சஸ் சொல்லி பாக்குறது. ஓகே, இப்ப இதுல வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. முதல்ல வந்து ரேண்டம் வேரியபிள். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். முதல்ல வந்து n over x அதான் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக்கிறாங்க எக்ஸ் பைனோமியல் 12, 1 6 ரெண்டு போட்டு ஃபைண்ட் p ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 2 அண்ட் என்னது இதுல வந்து கொடுத்துக்கிறாங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல 12 டினோட் பண்றது என்னன்னு சொன்னா இந்த n. சரியா? n என்று சொல்லி இருக்கிறது தான் வந்து அதுல 12 சொல்லி வந்து டினோட் பண்ணுவாங்க. அடுத்தது x என்று சொல்றது வந்து இதுல உங்களுக்கு தாரது. இப்ப x ஈக்குவல் டு 2 என்ன தந்தாங்கன்னு சொன்னா நீங்க அதுல வந்து ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸுக்கு பதிலா என்னத்தை போடணும்? 2 வந்து போடணும். அடுத்தது 1/6 என்று தாரது வந்து அதை வந்து p என்று சொல்றது அது அதாவது சக்சஸ், அதாவது அந்த டேட்டாலுக்கு வந்து என்ன சொல்றது probability of success ஏதோ ஒன்று சொல்ல மீன் வரும். சரியா? probability of success வந்து வரும். சரியா? அதைத்தான் நாங்க இந்த p வந்து 1/6 வந்து கொடுப்போம். சோ இத வந்து p equal to 1/6 வரும், n equal to 12 வரும். அடுத்தது x வந்து இந்த கேள்வியை பொறுத்தவரையில வந்து 2 சொல்லி வந்து x வரும். சரியா? x வந்து 2 வரும். சரியா? இப்ப இந்த கேள்வியை செய்வோம். இப்ப வந்து ஈக்குவேஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து n வந்து தெரிஞ்சிட்டுது. n வந்து 12, x வந்து இதுல வந்து 2 சொல்லிக்கிறாங்க, p வந்து 1/6. சோ இதுல வந்து எல்லா வேரியபிளும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க காணுவோம் 12 என்னன்னு சொன்னா 12, x என்று சொன்னா 2. இது செய்யறதுக்கு முன்னா எப்படி பாத்துனீங்களா? கம்பினேஷன் ஓ அக்கா பாத்திருக்கோம் அக்கா. கம்பினேஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி டிஷானிக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கா? உண்மைக்கா அது படிச்சிருக்கேன். ஸ்ரீரைத்தா, இன்ஷிஃபா, ஓகே. இப்ப இப்படி தந்தாங்கன்னு சொன்னா இப்ப n over r சொல்லி n into r சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க அவர் வந்து இப்படி எழுதலாம் n ஃபேக்டோரியல். ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் சொன்னா என்ன தெரியுமா? ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் சொன்னா எப்படி காணுவீங்க? 5ல பெருக்கி 5ல இருந்து
5 4 3 2 1 5 அத 4 மல்டிபிள் பண்ணா வர வேல்யூ. ரைட் 5 5 4 3 2 1. 1 ஓகே அப்ப 0 ஃபேக்டோரியல் என்று சொன்ன என்ன சொன்னீங்க? இப்ப 5 ஃபேக்டோரியல் சொல்லிட்டீங்க 5 4 3 2 1. அப்ப 0 ஃபேக்டோரியல் என்று சொன்னா நாங்க வந்து 0 ஃபேக்டோரியல வந்து எப்பவுமே வந்து 0 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் வந்து 1. சரியா? எப்பவுமே வந்து 0 ஃபேக்டோரியல வந்து நாங்க 1ன்னு சொல்லுவோம். சரியா? இத வந்து இங்க குறிச்சு வச்சிருங்க. 0 ஃபேக்டோரியல வந்து நாங்க 1ன்னு வந்து சொல்லுவோம். சரியா? அது இப்ப a இந்த சைவராம் அடுக்கு எப்படி உண்டோ அதே மாதிரி 0 ஃபேக்டோரியல் வந்து 1. சரியா? அது ஒரு இது மாதிரி இந்த கேட்கிறல என்னண்டாக்கா 0 ஃபேக்டோரியல் 1 வந்தது. சரியா? ஓகே இதுல கம்பினேஷன்ல வந்து n into r இருந்தா நாங்க வந்து இப்படி எழுதலாம் n ஃபேக்டோரியல் n minus r ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியல். அதேதான் இங்க. சரியா? இதுல வந்து p வந்து சொல்லுவோம் probability of success. சரியா? என்னன்னு சொன்னா நம்பர் ஆஃப் அதுல எத்தனை இருக்குன்னு சொல்லி பாக்குறது. ரைட் இப்ப இதுல வந்து நாங்க அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் வந்து n into x. சரியா? அப்ப நான் n-க்கு பதிலா 12 போடுறேன், x-க்கு பதிலா 2 போடுறேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் p-க்கு x வந்து 2 1 minus p n வந்து 12 x வந்து 2. ரைட் இப்ப 12 into இந்த 2 வந்து நான் இந்த ஃபார்முலா எழுதுறேன். அதாவது 12 ஃபேக்டோரியல் அது 12ல இருந்து 2 கழிச்சா 10 2 ஃபேக்டோரியல். இந்த இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னா n minus r அதுல வந்து 12 2 இருந்தபடியா 12ல இருந்து 2 கழிச்சு 10 போடுறேன். சோ அதே மாதிரி தான் n ஃபேக்டோரியல் ஓவர் n minus r ஃபேக்டோரியல் அது இன்டு r ஃபேக்டோரியல். சரியா? ஓகே போட்டாச்சு. அடுத்து வந்து p தெரியும் 1/6 முழுவதுண்ட வர்க்கம் 1 minus p அதே மாதிரி pக்கு 1/6 போட்டோம்னு சொன்னா 12ல இருந்து 2 போனா 10. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து ஃபேக்டோரியல் எழுதுறதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா இப்ப 12 ஃபேக்டோரியல் நீங்க எழுதுங்க 12 11 10 9 8 7 6 5 என்னங்க 1 வரைக்கும் வெளியிட்டு போவீங்க. அதே கீழே பாருங்க 10 ஃபேக்டோரியல் என்ன செய்வீங்க 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படி எழுதிட்டு போவீங்க. அப்படி தள்ளி கொண்டு போவீங்களா இல்லாட்டி வேற மெத்தட்ல சால்வ் பண்ணி செய்வீங்களா? இப்போ சொல்லுங்க இதுல வந்து 12 மேல 12 10 வரைக்கும் எழுதிட்டு கீழே 10 இருக்கிறதால 2யும் வெட்டலாம் மேலைங்களே. ரைட் அதுதான். இப்ப நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லா அழிக்கொண்டு கொண்டு என்னன்னு சொன்னா இந்த 10 ஃபேக்டோரியல் இப்ப 12 விரிச்சுனீங்கன்னு சொன்னா 12 11 10 கீழே 10 ஃபேக்டோரியல் இருக்கிறபடியா நீங்க 10ஓட ஸ்டாப் பண்ணுங்க. 10 ஃபேக்டோரியல் சொன்னா இந்த 10 என்ன செஞ்சு விடலாம் கட் பண்ணி விடலாம். அடுத்து வந்து 2 ஃபேக்டோரியல் 2 தரம் உண்டு. சரியா? இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் வழி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சமயம் உங்களுக்கு பெரிய கேட்கப்பட வரும். அதை விட அது முறையும் இல்ல. இப்படி மெதட் இருக்கேக்க நீங்க இப்படி வட்டி செய்யறதா சரியான மெதட். சரி அதை விளங்கிட்டு தானே எல்லாம் இருக்கும். இதுல 12 ஃபேக்டோரியல் கீழே 10 ஃபேக்டோரியல் சொன்னா 12 தர 11 தர 10 ஃபேக்டோரியல் அதன் கீழ் 10 ஃபேக்டோரியல் இவரையும் வெட்டினா 12 தர 11 வந்து டிரெக்டா வந்து ஆன்சர் வந்து எழுதலாம். இது விளங்கிட்டு தானே எல்லாம் இருக்கும். அக்கா விளங்கிருச்சுக்கா. ஓகே இப்ப இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இப்படியே சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த கேள்விக்கு வர 0.284. சரியா? இப்ப இது விளங்கிட்டு தானே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து p to the power x equal to 9 சரி. இப்ப நாங்க பாஸ்ட் பேப்பர் கேள்விக்கு போவோம். ரைட் பாஸ்ட் பேப்பர்ல வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா in a factory the probability of a defective product is 0.05. The quality control inspector random select 10 products of inspection. So இங்க வந்து என்ன எத்தனை probability of success எத்தனை? இந்த கேள்வியை வாசிச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல வந்து n வந்து எத்தனை n ஈக்குவல் இப்ப நீங்க வந்து இதுல வந்து கொடுக்கணும் n இந்த வேல்யூ probability of success இந்த வேல்யூ. ரைட் அதெல்லாம் உங்களுக்கு ஈக்குவேஷன்ல வந்து p இந்த வேல்யூவாக வந்து வரும். இப்ப இந்த இதுல வச்சு வாசிச்சு கொண்டு சொல்லுங்க n இந்த பெருமானம் என்ன probability of success p இந்த பெருமானம் என்ன? என்னென்ன பெருமானம் 10 அக்கா
probability of success ன பெருமானம் 0.05 ரைட் ஓகே எல்லாருக்கும் விளங்கிட்டு அது எடுக்கிறது ஓகே விளங்கிட்டு ஓகே இந்த கேள்வியை வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே விளங்கும் வாசிச்சு கொண்டு போய் விளங்கும் ஓகே ரேண்டம் செலக்டட் 10 ப்ராடக்ட்ஸ் சோ அதுல வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 10 சோ n = 10 அடுத்து வந்து probability of success வந்து அதுல வந்து சொல்லிருக்க மாட்டாங்க இது probability of success எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க இந்த probability of a defective product அந்த அவங்க இதுக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா சோ இதுல வந்து நீங்க p வந்து 0.05 எடுப்பீங்க முதல்ல சொல்லிக்கிறாங்க calculate the probability that exactly 2 products are defective exactly 2 and என்ன meaning x வந்து greater than or less than or x வந்து 2 right x வந்து equal to 2 அதான் exactly 2 அது விளங்கிட்டா இப்ப உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல மெயின் விஷயம் வந்து எவ்வளவுதான் ஈக்குவேஷன் தெரிஞ்சாலும் அதுல இருக்கிற இங்கிலீஷ வாசிச்சு நீங்க எடுக்கணும் இப்ப சம்டைம் இதுல வந்து எக்ஸாக்ட்லி 200 எடுக்க தந்தா நீங்க கிரேட்டர் than 200 செஞ்சீங்கன்னு சொன்னா போல அத பாருங்க calculate the probability that exactly 2 products என்று சொன்னா x equal to 2 சரியா இப்ப நீங்க வந்து இப்ப கிளாஸ்ல வந்து ஆனா அவனாலதான் மிஸ் படிப்பிப்பா ஆனா எக்ஸாம்ல வந்து அம்மா எழுதும் கொண்டு விடுவா சரியா இப்ப கிளாஸ்ல வந்து மிஸ் வந்து இப்ப எங்களுக்கு வந்து படிப்பிச்சது இப்படித்தான் நார்மலா ஒரு ஓகே x equal to right இப்படித்தான் தந்தவங்க x equal to 2 x equal to 9 பட் ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி கேக்குறாங்க பாருங்க எக்ஸாக்ட்லி அடுத்து வந்து the most 3 products சரியா இப்படித்தான் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க சோ நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும் ரைட் இப்ப இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ரைட் இதுல வந்து நார்மலா இந்த தியரி வந்து நீங்க படிச்சிருப்பீங்க n, பை வந்து என்ன சொல்றதுன்னா probability of success அது வந்து இப்ப சிலதுக்கு p சிலதுக்கு r கேள்விக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகும் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பை வந்து நம்பர் ஆஃப் சக்சஸ் சரியா இதுல வந்து p = 0.05 தெரியும் n = 10 தெரியும் இப்ப q = 1 - p என்று படிச்சு நீங்க தானே இது வந்து இதுல தேவையில்லை இதுல சும்மா உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டி கிடக்கு ரைட் இப்ப நாங்க வந்து ஓகே இந்த ஃபார்முலா வந்து எழுதுவோம் 10,0.05 இப்ப எங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வரணும் n × x p to the power x into 1 - p into n - x சரியா இப்ப என்ன சொல்றவர் யாரு இங்க 10 சோ 10 அடுத்த வந்து x என்றவர் யாருங்க 2 அதால 2 p என்று சொல்றவர் 0.05 ரைட் இங்கால வந்து திருப்பி p 0.05 nx சரியா இப்ப இது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும் இங்க பாருங்க இதுல வந்து 10 ஃபேக்டோரியல் 10ல 2 போனா 8 ஃபேக்டோரியல் சோ நான் 10 9 8 அப்படியே வச்சுக்கொண்டு கீழே 8 ஃபேக்டோரியல் 2 தடவை உண்டு சோ இப்ப நான் என்ன செய்யலாம் 8 and 8 வந்து உடனே கட் பண்ணலாம் சோ கட் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 0.07463 என்று சொல்லி வரும் சோ இது செஞ்சதா இருக்கா அது விளங்காம இருக்கா எல்லாருக்கும் விளங்கிட்டா ஓகே நீங்க குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணா குயிக்கா முடிக்கலாம் ரைட் இப்ப 10 மினிட்ஸ் தான் காட்டுது ஓகே இதுல வந்து அடுத்து சொல்லிக்கிறாங்க wait determine the probability that at most 3 products are defective அதாவது most 3 products கூடினது 3 products மட்டும்தான் வந்து டிஃபெக்டிவா இருக்கணும் சரியா கூடினது 3 மட்டும்தான் டிஃபெக்டிவா இருக்கணும்னு சொன்னா அவற்ற ஈக்குவேஷன் வந்து இப்படி வருது கூடினதே 3 சொன்னா மிச்சமெல்லாம் 3 விட x less than or equal to 3 இதுல வந்து நீங்க கேள்வி செஞ்சீங்களா மிஸ் கிட்ட வேற ஏதாவது எக்ஸாம்பிள் x less than 2 அந்த மாதிரி தக்கா செஞ்சிருக்கோம் அப்படி greater than equal x less than க்கும் அந்த மாதிரி தக்கா x equal க்கு செஞ்சிருக்கோம்க்கா x less than க்கும் அப்புறம் x greater than க்கு செஞ்சீங்களா ஓகே x greater than க்கு செஞ்சிருக்கோம்க்கா x greater than 3 க்கு செஞ்சிருக்கோம்க்கா ஓகே இப்போ இது வந்து x less than 3 இப்போ x less than 3 ன்னு சொன்னா நாங்க இதுக்கு எப்படி காணோம்னு சொன்னா 3 2 1 0 ரைட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு x less than 5 ன்னு சொன்னா 5 4 3 2 1 0 சோ அந்த ஆருக்கு வந்து நீங்க காணணும் இப்போ இதுல வந்து x less than or equal to 3 என்றபடியா 0 1 2 3 நாளைக்கு வந்து காணும் இப்போ நாளைக்கு வந்து அதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து தனித்தனியா கண்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து x equal to 3 x equal to 1 x equal to 2 x equal to 3 சரியா இந்த நாளையும் வந்து கண்டுட்டு ஃபைனலா என்ன செஞ்சு வரேன் நாளையும் வந்து கூட்டி விட்டு அவ்வளவு தான் என்னவா இருக்கும்
எக்ஸ் லெஸ் தேனோ ஈக்குவல் டு 3 ஆக வந்து இருக்கும். சப்போஸ் பி கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 3 சரியா, கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு 3 என்று சொன்னா இங்க வந்து தெரியும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது எத்தனை தந்துருக்காங்க 10. சோ இதுக்கு நீங்க எழுதேக்க எப்படி வரும்னு சொன்னா 3 4 5 6 7 8 9 10 ரைட். அப்படி சப்போஸ் பி கிரேட்டர் தேனோ 3 என்று சொல்லி கேள்வியில வந்துச்சுன்னு சொன்னா 3 4 5 6 7 8 9 10. அதாவது இந்த தரப்பட்ட எண்ணின் வேல்யூ மட்டும் வந்து நீங்க எழுதினீங்கன்னா சரி. இப்ப நீங்க யோசிக்கலாம், இப்ப லெஸ் தேன் சொன்னா 3 2 1 சைபர் மட்டும் போகுது, அப்ப கிரேட்டர் தேன் சொன்னா அங்கால இப்படி 10 20 அப்படி போகுது தெரியாது இல்ல. உங்களுக்கு நம்பர் இப்ப இதுல வந்து n ஈக்குவல் டு 10 தந்தாங்கன்னு சொன்னா p கிரேட்டர் தேன் 8 என்ன சொன்னாங்கன்னு சொன்னா 8 9 10 11 12 சரியா. அவ்வளவு மட்டும்தான் வந்து p கிரேட்டர் தேன் சொன்னா வந்து காணுவீங்க. லெஸ் தேன் சொன்னா வந்து இவ்வளத்தையும் வந்து காணுவீங்க. சரியா, இது விளங்கிட்டா? அக்கா விளங்கிடுச்சு அக்கா. ரைட், இது விளங்கினா அடுத்தது வந்து ஃபைனலி வி கோ டு ஹைபோதெசிஸ். சரியா, எங்களுக்கு வந்து ஹைபோதெசிஸ்ல வந்து ஒரு கேள்வி வந்தது, இந்த கேள்வியோட வந்து தொடர்பட்டு வந்து ஒரு கேள்வியோட வந்தது. நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ரைட், இந்த ஹைபோதெசிஸ்ல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து நல் ஹைபோதெசிஸ், மற்றது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதெசிஸ். சரியா, ஒண்ட நல் ஹைபோதெசிஸ் வந்து H0 வந்து சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதெசிஸ் வந்து H1 வந்து சொல்லுவாங்க. சரியா, இந்த நல் ஹைபோதெசிஸ் அப்படின்னு சொன்னா இப்ப நல் வந்து H0 சரியா, H0 வந்து கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு இருந்துச்சுன்னு சொன்னா H1 வந்து லெஸ் தேனா வந்து இருக்கும். இப்ப H1 வந்து கிரேட்டர் தேனா இருந்துச்சுன்னு சொன்னா H0 வந்து லெஸ் தேனா வந்து இருக்கும். சரியா, நாங்க நார்மலா வந்து ஒரு கேள்வி பார்த்து எடுக்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிற கேள்வியில வந்து ஓகே கிரேட்டர் தேன் என்று சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் H1 தான் கிளான் பண்ணுவோம். சரியா, இப்ப ஒரு கேள்வியில வந்து கிரேட்டர் தேன் சொன்னாங்கன்னு சொன்னா இப்ப H1 வந்து நான் கிரேட்டர் தேன் இருப்பேன். இப்ப கிரேட்டர் தேன் 30 என்று சொன்னா H1 தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். போட்டா பேருந்து H0 வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா இது கிரேட்டர் தேன் சொன்னா அவர் வந்து லெஸ் தேன் 30 சொல்லி வந்து போடுவோம். இல்ல இவங்க அண்டே கேட்டாங்களே இதுல சாம்பிள் மீன் எப்படி எடுக்கிறது மற்ற மீன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்களே யாரோ. எங்க டிஷானி இல்ல ரிஷானி அக்கா டிஷானி மெட்ட டிஷானி ஆமாக்கா. கேட்டுனீங்கல்ல அன்னைக்கு இதுல சாம்பிள் மீன் மெட்ட மீன் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. ஓ, சாம்பிள் மீனுக்கும் பாப்புலேஷன் மீனுக்கும் அது difference. இதுக்குள்ளதான் வருது. ஆனா ஓகே, எப்படி ஒண்ணு படிச்சது ஞாபகம் இல்லக்கா. கடைசி பாட்டங்களுக்கு ஸ்டாட்டிக்ஸ்ல கிளாஸ் வீடியோ போடுறேன்னு நினைச்சு ரெக்கார்டிங் போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்படியே நின்றுட்டு சரி கிளாஸ். ஓகே. இதுல வந்து ஓகே சரி நான் சொல்றேன். ஹைபோதெசிஸ் இதுல வந்து நல் ஹைபோதெசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதெசிஸ். சரியா, நல் ஹைபோதெசிஸ் வந்து நீங்க H0 வந்து சொல்லுவீங்க, ஆல்டர்னேட்டிவ் வந்து H1 வந்து சொல்லுவீங்க. இப்ப இதுல வந்து எப்பவுமே வந்து H0 தான் வந்து ஈக்குவல் கொடுப்போம். HA வந்து இது வந்து HA என்று சொல்லுவோம். H1 இல்ல HA வந்து not equal வந்து சொல்லுவோம். இப்ப அங்கே வந்து கணக்கு செய்ய உங்களுக்கு விளங்கும். சரி, எப்பவுமே வந்து HA வந்து not equal கொடுப்போம், இதை வந்து ஈக்குவல்ல கொடுப்போம். சரியா, இப்ப நான் இது ஒரு கொஸ்டினை சொல்லி விளங்கப்படுத்துறேன். இதுல வந்து இந்த ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா ஓவர் √10 இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வந்து பார்த்திருப்பீங்க. ரைட், ஓகே. இது வந்து அது செய்யறதுக்கான ஸ்டெப். இதுல வந்து நீங்க சாம்பிள் மீன் வந்து எது எடுப்பீங்கன்னு சொன்னா எக்ஸ் பாரத்தான் வந்து சாம்பிள் மீன் வந்து எடுப்பீங்க. ஓகே, இது ஒரு கொஸ்டின் மூலம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், இந்த ஒரு கேள்வியை பாருங்க. இப்படிதான் ஹைபோதெசிஸ் வரும். முதலாவது எம்ப்ளாயிஸ் அட் கன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், அதுக்கு முன்னும் இருக்கா பாருங்க.
இதுல வந்து நாங்க ரெஃபர் பண்ணிக்க இந்த மியூண்ட வேல்யூ எடுத்து தான் வந்து கொடுப்போம். மியூ என்பவர் வந்து மீன். சரியா? இதுல வந்து இப்ப நீங்க கேட்கலாம் இப்ப கிரேட்டர் தேனோ லெஸ் தேனோன்னு சொல்றதானேன்னு சொல்லி அது வந்து இந்த மியூண்ட வேல்யூவை வச்சு கொண்டு தான் வந்து நாங்க சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல வந்து இந்த மியூ என்பவரை வந்து ஞாபகம் வச்சிருங்க. இப்ப இந்த கேள்விக்கு வாங்க. ரைட், இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா எம்ப்ளாயிஸ் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வினிங் கம்பெனி claim that the mean salary of the company's mechanical engineers is less than, இங்க பாருங்க, less than that of one of its competitors, which is 68,000. சரியா? 68,000 சொல்லிக்கிறாங்க. என்னது சொல்லிக்கிறாங்க இதுல? the mean. சரியா? மீன் என்று சொல்லிக்கிறாங்க. நார்மலா இந்த மியூ என்னத்தை குறிப்பர்ன்னு சொன்னா மியூ என்பவர் வந்து மீனை வந்து குறிப்பர். சரியா? மியூ என்பவர் வந்து மீனை வந்து குறிப்பர். எக்ஸ் பார் என்னது குறிப்பர் சொன்னா அவரை வந்து சாம்பிள் மீனை வந்து குறிப்பர். சரியா? எக்ஸ் பார் சொல்றவர் வந்து சாம்பிள் மீனை வந்து குறிப்பர். மியூ என்பவர் வந்து மீனை வந்து குறிப்பர். சரியா? இப்ப இதுல வந்து சொல்லிக்கிறாங்க இந்த மீன் வந்து 68,000 சொல்லிக்கிறாங்க. சோ எங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டுது மியூ வந்து 68,000 என்னவா இருக்குதாம்? லெஸ் தேன். சோ லெஸ் தேன் சொன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க ஆல்டர்னேட்டிவ்ல வந்து தான் எடுப்போம். சரியா? எச் இதுல வந்து மியூ வந்து லெஸ் தேனோ ஈக்குவல் டு 68,000. சரியா? எப்பவுமே நீங்க இது கிளைம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இவரை கொண்டு எச் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ்ல தான் வந்து டிஃபைன் பண்ணணும். சரியா? இப்ப 1 மினிட்ல மீட்டிங் எண்ட் ஆகும். பகன்றோக்கா திருப்பி ஜாயின் ஆகுங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்து எச் நோட். இப்ப எச் ஏ வந்து லெஸ் தேன் சொன்னா எச் நோட் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ண முடிக்கணும். ஓகே, கிரேட்டர் தேன். இவர் கீழே என்ன எடுக்கிறாரோ அவருக்கு வந்து ஆப்போசிட்டா இருப்பார். இப்ப ஏன் இதுல லெஸ் தேன் வந்து தெரியுதானே? ஏன்னு சொன்னா கொஸ்டின்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இட் இஸ் லெஸ் தேன். சரியா? ரெண்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதை விட இதுல வந்து நாங்க மீனினுடைய இதை தான் வந்து எடுப்போம். அடுத்தது ரேண்டம் சாம்பிள் ஆஃப் த 30. ரைட்? n ஈக்குவல் டு 30. ரேண்டம் சாம்பிள் வந்து 30 சொல்றாங்க. அடுத்தது கம்பெனிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹேஸ் மீன் சேலரி ஆஃப் 66,900. இங்க மீன் சேலரி, அதாவது இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க, சாம்பிள் ஆஃப் 30 ஆஃப் த கம்பெனிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹேஸ் a மீன். அதுல ஏதோ இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சாம்பிள். சரியா? சோ அந்த சாம்பிள் மீன் வந்து என்ன எங்களுக்கு இப்ப எக்ஸ் பார். சோ சாம்பிள் மீன் எக்ஸ் பார் எவ்வளவுன்னு சொல்லிக்கிறாங்க 66,900 சொல்லிக்கிறாங்க. சரியா? அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து மியூ. ரைட்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 5,500. ரைட், கேள்வி வாசிச்சு 5,500. அடுத்தது வந்து இந்த அல்ஃபான்னு சொல்லி வந்து படிச்சிருப்பாங்க. அல்ஃபா வந்து 0.05 பண்ணி இல்ல தந்துக்கிறாங்க. சோ இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி செய்யறேன்னு சொன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் பார் வந்து இதுல வந்து எடுத்தனாங்க எக்ஸ் பார் வந்து 66,900 ரூபாய் என்ன சாம்பிள் மீன் சொன்னாங்க. அடுத்த வந்து n ஈக்குவல் டு 30, சிக்மா ஈக்குவல் டு 5,500, அல்பா ஈக்குவல் டு 0.05. சரியா? இப்ப அதே மாதிரி H1 மியூ லெஸ் தேன் 68,000 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 68,000. சரியா? சிக்னிபிகன்ட் லெவல் வந்து அவங்களே சந்திக்கிறாங்க 0.05. இதுக்கு வந்து ஒரு ஆர்டர்